ஓம் சாமியே சரணம் ஐயப்பா. நாம் பார்க்கக்கூடிய இந்த அற்புதமான பதிவு பார்த்தீங்கன்னா, ஐயப்பனுக்கு கார்த்திகை முதல் தேதியில் மாலை அணிந்து ஒரு மண்டலம் என்று சொல்லக்கூடிய 41 நாட்கள் விரதம் இருந்து மார்கழி மாதத்தில் மலைக்கு செல்வதை பக்தர்கள் வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா 60 நாட்கள் கடுமையாக விரதம் இருந்து மகர ஜோதி காண செல்லுவது வழக்கமாகுங்க. ஆனால் 41 நாட்கள் விரதம் இருப்பவர்களே அதிகமாக இருக்கிறாங்க. அந்த வகையில் கார்த்திகை மாதம் பிறக்கக்கூடிய நாளில் சபரிமலைக்கு மாலை போடக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் என்ன செய்ய வேணும், என்ன செய்யக்கூடாது, ஐயப்ப பக்தர்கள் விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, ஜோதிடமிருந்து ஆலோசனை பெற வேணாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க, உங்க பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கும் ஐயப்ப சாமி பிடிக்கும் அப்படின்னா ஓம் சாமியே சரணம் ஐயப்பா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. கலியுக வரதனாகவும் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாகவும் இருக்கக்கூடியவர் சுவாமி ஐயப்பனாவாருங்க. மேலுமே சபரிமலையில் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய ஐயப்பனுடைய வரலாறு ரொம்பவே அற்புதமானதாகுங்க. தண்ட காருண்ய வாகனத்தில் இருக்கக்கூடிய மகரிஷிகளின் ஆணவத்தை அடக்குவதற்காக நாராயணர் ஜெகன் மோகினியாகவும் சிவபெருமான் பிச்சாண்டராகவும் உருவெடுத்திருக்கிறாங்க. அப்போது 2 ஜோதிகளும் ஒன்று சேர்கிற போது அந்த ஜோதி பிளம்பல இருந்து ஜோதி வடிவமாக வெளிப்பட்டவர் தாங்க ஆனந்தமயமாக வீற்றிருக்கக்கூடிய ஐயப்பன் ஆவார். மேலுமே ஹரிக்கும் கரனுக்கும் மகனாக அவதரித்த காரணத்தினால ஹரிஹர சுதன் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு. மேலுமே பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கக்கூடிய இந்த தெய்வத்தை யோக பட்டை அணிந்து சின் முத்திரையுடன் நமக்கு காட்சி தராருங்க. இவரை வழிபட்டோம்னா நம்ம என்னவெல்லாம் பிரார்த்தனை செய்கிறோமோ அது அனைத்துமே நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சுவாமி ஐயப்பன் நெய் அபிஷேகத்தை ஏற்றுக்கொண்டு பக்தர்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடியவராக இருக்கிறாருங்க. சபரிமலை ஐயப்பனுக்கு மண்டல விரதத்தை நம்ம எப்படி கடைபிடிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஐயப்பனுக்கு கார்த்திகை முதல் தேதியில் மாலை அணிந்து ஒரு மண்டலம் என்று சொல்லக்கூடிய 41 நாட்கள் விரதம் இருந்து மார்கழியில் மலைக்கு செல்வதை பக்தர்கள் வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா 60 நாட்கள் கடுமையாக விரதம் இருந்து மகர ஜோதி தரிசனத்தை காண செல்வாங்க. ஆனால் 41 நாட்கள் விரதம் இருப்பவங்களே அதிகமாக இருக்கிறாங்க. இப்படி மாலை அணியக்கூடிய பக்தர்கள் விரத காலத்தில் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. விரதம் இருக்கக்கூடிய முறை பார்த்தீங்கன்னா பக்தர்கள் கடுமையான பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பது ரொம்பவே முக்கியமானதாகுங்க. மேலுமே குருசாமி கையால் மாலையை அணிந்து கொள்ள வேணுங்க. குருசாமி இல்லாதவங்க கோவிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய புரோகிதர்களுடைய கையில் மாலையை அணிந்து கொள்ளலாங்க. வீட்லேயே மாலையை அணிபவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தாயுடைய கையால் மாலையை போட்டுக்கொள்ளலாங்க. மாலை அணிந்து கொண்டவங்க அதிகாலையில் எழுந்திரிச்சு பச்சை தண்ணியில் தாங்க குளிக்க வேணும். அதுதான் நெய்தியும் கூட. உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தண்ணீரோட குளுமையை பொறுத்து சற்று வெதுவெதுப்பாக, அதாவது சுடுதண்ணி கிடையாதுங்க, தண்ணீரில் குளிக்கலாங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா நெற்றியில் சந்தனம், விபூதி, குங்குமம் போன்ற மங்கள பொருட்களை அணிந்து கொள்ள வேணுங்க. ஐயப்பனுடைய திருவுருவ படத்திற்கு புதுசாக மாலை அணிவித்து தினமும் ஏதாவது ஒன்றை நெய்வேத்தியமாக வைத்து வழிபட வேணுங்க. ரொம்பவே எளிமையான ஏதாவது ஒரு பழம், உலர் திராட்சை, பேரிச்சம்பழம் போன்றவற்றை வைத்து நீங்கள் வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. ஐயப்பனுக்கு மட்டும் சரணம் சொல்லி வழிபட வேணுங்க. அதிகாலை நேரத்தில் நம்முடைய அடிவயிற்றிலிருந்து சொல்லக்கூடிய சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற சரணம் நம்முடைய உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் மகிழ்ச்சியை கொண்டு வருங்க. மேலுமே நெய் தீபம் ஏற்றி ஐயப்பனை வழிபடுவது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. ஐயப்பனுக்கு மட்டும் சாப்பிட்டு கொண்டே விரதத்தை கடைபிடிக்கலாங்க. சுத்த சைவமாக இருந்து இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமானதாகுங்க. மிக கடுமையான விரதம் இருக்கக்கூடியவங்க ஒரு வேளை மட்டும் உணவை எடுத்துக்கொண்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாங்க. மேலுமே ஐயப்ப பக்தர்கள் காவி உடை மட்டுமே அணிந்து விரதத்தை கடைபிடிக்க வேணும். கன்னிசாமியாக இருந்தாங்க அப்படின்னா கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய உடையை அணிந்து விரதத்தை கடைபிடிக்கலாங்க. மாலை நேரத்தில் வீடு திரும்பியது மீண்டும் குளித்து விட்டு ஐயப்பனுக்கு விளக்கேற்றி சரணம் சொன்ன பிறகு இரவு நேரத்தில் உணவை எடுத்துக்கொள்ள வேணுங்க. மாலை அணிந்த காலத்தில் எல்லோரிடமும் மரியாதையாகவும் சாந்தமாகவும் பேச வேணுங்க. அதுதான் மற்றொரு நெய்தியும் கூட.
மாலை அணியக்கூடிய பக்தர்கள் பார்க்கும் எல்லோரையும் ஐயப்பனுடைய ரூபமாகவே பார்க்க வேணும் என்பதால் தன்னுடைய மனைவியை கூட சாமி என்று தாங்க அழைக்க வேணும். மாலை அணிந்தவர்களும் ஐயப்பனின் விஸ்வரூபமாக பார்க்கப்படுவதால் தான் 6 வயது சிறுவனின் காலில் கூட 80 வயது பெரியவர்கள் விழுந்து வணங்குவாங்க. ஆசீர்வாதம் பெரும் வழக்கமும் இருக்குதுங்க. மேலுமே பேசுவதற்கு முன்னாடி சரி, பேசி முடித்த பிறகு சரி, சாமியே சரணம் என்று நீங்கள் சொல்ல வேணுங்க. எப்போதுமே இறை சிந்தனையோடு நீங்கள் இருக்க வேணும் என்பதற்காகத்தான் இந்த வழக்கத்தை வச்சிருக்கிறாங்க. நீங்கள் மாலை அணிந்து கொண்டு மலைக்கு செல்வதற்கு முன்னாடி ஒரு நாளாவது ஐயப்ப சாமிகள் அக்கம் பக்கத்தில் இருப்பவங்களை வீட்டுக்கு அழைத்து ஐயப்ப பஜனை நடத்தி அவங்களுக்கு அன்னதானம் கண்டிப்பாக கொடுக்க வேணுங்க. ஐயப்பனுக்கு அன்னதான பிரபு என்று மற்றொரு பெயரும் இருக்குதுங்க. அதுலேயும் கன்னிசாமியாக இருக்கக்கூடியவங்க வீட்டில் அன்னதானம் அளிப்பது ரொம்பவே விசேஷமானதாகுங்க. மாலையை அணியக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கண்டிப்பாக காலணியை அணியக்கூடாதுங்க. மாலை அணிந்த பிறகு அலுவலக கட்டுப்பாடு காரணமாக காவி உடை அணிய முடியாமல் காலணியை அணிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடியவங்க தாராளமாக அணிந்து கொள்ளலாங்க. அதில் தவறு ஒன்றும் கிடையாது. மேலுமே உறங்க போகும்போது தரையில் தாங்க படுக்க வேணும். புதிதாக ஒரு பாய் வாங்கிட்டு வந்து அந்த பாயில் தாங்க நீங்கள் உறங்க வேணும். மேலுமே வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியோ இல்லைன்னா தாயோ பூஜை அறை வர முடியாத காலத்தில் என்ன செய்வது என்ற சந்தேகம் நிறைய பேத்துக்கு இருக்குதுங்க. அந்த காலத்தில் பெரிய வீடாக இருக்கும் அப்படின்னா அவர்கள் தனியாக அறையில் இருந்து கொண்டு மாலையை அணிந்தவர்களை பார்க்காமல் ஒதுங்கி இருப்பாங்க. இப்போது அப்படி இருக்க முடிஞ்சிச்சுன்னா இருக்கலாங்க. அப்படி இருக்க முடியாதவங்க அந்த நாட்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு தங்களுடைய விரத காலத்தை அரை மண்டலமாக, அதாவது 20 நாட்கள் என்ற அளவில் குறைத்து கொள்ளலாங்க. பெண்கள் சுத்தமாக இருக்கக்கூடிய காலத்தில் மாலை அணிந்தவர்கள் அங்கேயே இருக்கலாங்க. அவர்களுக்கு உணவு சமைத்தும் கொடுக்கலாங்க. இதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்பவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கையால் சாப்பிடுவதை தவிர்த்து விட்டு முகம் கொடுத்து பேசுவதையும் தவிர்த்து கொண்டு ஒரே வீட்டில் இருக்கலாங்க. மது புகை பிடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவங்க விரத காலத்தில் அதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது ரொம்பவே நல்லதுங்க. ஒழுக்கக்கேடான அனைத்து விஷயங்களுமே இந்த காலத்தில் நிறுத்தி வைக்க வேணுங்க. மேலுமே குழந்தை இல்லாதவங்க பிரார்த்தனை செஞ்சு கொண்டு பிரார்த்தனை நிறைவேறியதும் தென்னங்கன்று மணி போன்றவற்றை வாங்கி கொண்டு போய் கோவிலில் செலுத்தலாங்க. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல மாற்றத்தை தரக்கூடியது இந்த விரத காலம் என்பது. அதுலேயும் ஐயப்பனுக்கு இருக்கக்கூடிய விரதம் தாங்க ரொம்பவே கடுமையான விரதம் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் நவம்பர் 17ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு பிறக்குதுங்க. ரொம்பவே விசேஷமான இந்த வருஷம் கார்த்திகை முதல் நாள் சோமவார பிரதோஷ நாளில் வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும். சிவபெருமானுக்குரிய பிரதோஷ நாளில் ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதத்தை தொடங்குவது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. இந்த நாளில் சுவாமி ஐயப்பனை வேண்டி மாலை அணிந்து கொள்வதால் ஐயப்பனுடைய அருளும் சிவபெருமானுடைய அருளும் ஒன்றாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலுமே கார்த்திகை முதல் தேதி பிரதோஷ நாளில் வருவதால் அன்றைய நாள் எப்பொழுது வேண்டுமானாலும் ஐயப்ப பக்தர்கள் மாலையை அணிந்து கொண்டு அவங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கலாங்க. இருந்தாலும் ராகு காலம் யமகண்டம் போன்ற நேரத்தை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. மற்ற எந்த நேரத்தில் வேணும்னாலும் அன்றைய நாளில் மாலை அணிந்து கொள்வது சிறப்பானதாகுங்க. அன்றைய நாள் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையிலான நேரத்தில் ராகு காலம் வருதுங்க. காலை 10:30 மணி முதல் பகல் 12 மணி வரையிலான நேரத்தில் யமகண்டம் வருதுங்க. இந்த 2 நேரங்களையும் தவிர்த்து விட்டு மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் ஐயப்ப பக்தர்கள் மாலையை அணிந்து கொள்ளலாங்க. சபரிமலை ஐயப்பன் கோவில் 18 படிகளுக்கு மேலே தத்துவமசி என்ற வாக்கியமானது எழுதப்பட்டிருக்குதுங்க. நீ எதை தேடி வந்தாயோ அது உன்னிடமே உள்ளது என்பது இதனுடைய பொருளாகுங்க. ஐயப்பன் என்ற சொல்லுக்கு நான் உனக்குள் இருக்கிறேன் என்பது பொருளாகுமாங்க. மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை தொகுப்பில் அமைந்திருக்கக்கூடிய சபரிமலை ஐயப்பன் கோவில் கிட்டத்தட்ட 468 மீட்டர், அதாவது 1535 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. மூலவர் ஐயப்ப சாமியுடைய சிலை புராதன காலத்தில் 9 விதமான பாசனங்களை கொண்டு உருவாக்கப்பட்டதாகவும் நவபாசன சிலையில் இருந்ததாகவும் மரகத கல்லால் கொண்டு செய்யப்பட்ட சிலை என்ற இருவேறு கருத்துக்கள் நிலவி வருதுங்க.
ஐயப்ப பக்தர்கள் காவி, கருப்பு மற்றும் நீல நிறத்தில் இருக்கக்கூடிய உடைய அணிந்து கொள்ளலாங்க. சபரிமலை செல்ல நினைக்கக்கூடியவங்க துளசி மாலை இல்லைனா ருத்ராட்ச மாலையை குருசாமி கையால் அணிந்து கொள்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. இந்த மாலை 54,108 என்ற கணக்கில் அமைந்திருக்க வேணுங்க. 41 நாட்கள் கடுமையாக விரதம் இருந்து இருமுடி கட்டி மலைக்கு ஐயப்ப பக்தர்கள் செல்வாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.